சென்னையிலேருந்து ஆமாடா செல்லாம். ஆனால் உதயம் தேட்டர் இடிக்கூடாது தான், பழமையான தேட்டர் தான் அது. பேரே வந்து பேர் வாங்கினது அதுதான். ஃபுல்லாக ரெடி உதயம் தேட்டர் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம், எதுவும் பண்ண முடியாது. நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்தோடனே இங்கே தான் படம் பார்த்தேன். பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. கட் அவுட்லாம் எரிச்சிருக்காங்க. பில்லர் அப்படின்னாவே உதயம் தேட்டர் அப்படின்றது ஒரு இது வரும். எல்லோ பெஞ்ச் வியூவர்ஸ்க்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ரூபன். ஸோ இன்னைக்கு மக்களிடையே ஒரு சிறப்பான மெமரிஸை பற்றி தாங்க கேட்க வந்திருக்கோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாகவே வந்து சாதி மதம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மக்கள் ஒன்றா குவிஞ்சு சந்தோஷமாக இருக்கிற இடம்னா அது வந்து தேட்டர் தாங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தாங்க இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஸோ அந்த காலத்துலலாம் ரஜினி, கமல், விஜய் இவங்களோட படங்கள் வந்தாலே மிகவும் பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷன் நடக்கும்னா அது உதயம் தேட்டரில் தாங்க. இப்போ அந்த உதயம் தேட்டரை வந்து முழுக்க முழுக்க டெமாலிஷ் பண்ணி இருக்காங்க. சோ இத பத்தி மக்களிடையே வந்து அவங்களோட கியூட் மெமரிஸோ அப்புறம் வண்டர்ஃபுல் மெமரிஸ் எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தீங்க, எவ்வளவு மெமரிஸ் எல்லாம் இருக்கு இந்த உதயம் தியேட்டர்ல? இது வரைக்கும் நான் உதயம் தேட்டர்ல படமே பார்க்கல. சென்னையிலேருந்து ஆமாடா செல்லாம். ஆனால் உதயம் தேட்டர் இடிக்கூடாது தான், பழமையான தேட்டர் தான் அது. இடிக்கக்கூடாது தான். இப்போ இடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது? அது நம்ம வருத்தப்பட்டு படம் பாதி பேர் வருத்தப்படுறாங்க. இதில் படம் பார்த்தவங்கலாம் இது மாதிரி தேட்டர் கிடைக்காது, ஒரே 3 தேட்டர் ஒன்றா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. எல்லாருக்கும் பப்ளிக்கு, பசங்களுக்கு, வாலிப பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே. இப்போ இது இடிக்கிறதுனால எல்லாருக்குமே வருத்தம் தான். ஏன்னா 3 தேட்டரும் ஒரே இடத்துல சென்ட்ரல் பிளேஸ் இருக்குது, இப்போ பக்கத்தில் மெட்ரோ வர இருக்குது. பப்ளிக் பார்க்குறதுனா காலேஜ் பசங்க பார்த்து நல்லா ஈஸியாக இருக்கும். பட் இப்போ இருக்கிறதுனால மக்களுக்கு கஷ்டம். அப்போ நல்லா இருந்தது, டிக்கெட்டு கம்மியாக இருந்தது, நல்ல படமாக இருந்தது, அப்போ ஓடுது. உடனே டிக்கெட்டு ஏற்றணுன்னா அவங்க நடிகர், ஹீரோ அவங்களாம் வந்து ரேட் ஏற்றமாங்க. இங்கே வந்து 32 வருஷம் ஆகுது. ரஜினி வந்து முன்ன பேனர் வரும், ரஜினியோட தான் அப்போ எல்லாம் ரேட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ சென்ட்ரல்லையும் படம் வந்துச்சு. அந்த படம் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதான் படம் மாலை போடுவாங்க, மேலே பாலை ஊற்றுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதான் வந்து அந்த செய்விடாது, தப்பு செய்விடாது. அப்போ இந்த படம் வேற, எல்லா குடும்பத்தோடு வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. இப்போ ஒன்று வெட்டு குத்து கொலை, அதான் படம். இப்போ இருந்து பார்த்துட்டு இருந்தோம் தலைவரை. இந்த படமெல்லாம் இந்தியன் படத்துக்கெல்லாம் நான் லைனில் நின்று டிக்கெட் வாங்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன் உதயம் தேட்டரில். இப்போ பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. உதயம் தேட்டரில் எப்பயுமே நம்மளோட இது வச்சுருப்பாங்க தலைவரை. எப்பயுமே நம்ம பேனர் வந்து சொல்லவே வேணாம், சுற்றி பேனர் தான் நல்லா வச்சிருப்பாங்க. அந்த பேனர்லாம் நம்ம பார்த்து ரசிப்போம். அதெல்லாம் ரகலை கட்டி அடிப்பாங்க. லோக்கல் ஆளுங்கெல்லாம் வந்து நல்லா ரகலை கட்டி அடிப்பாங்க. நம்ம லோக்கலில் நான் சென்னையிலேருந்து வந்து இதில் தஞ்சாவூர்லேருந்து வந்து இங்கே வண்டி ஓட்டிட்டு இப்போலேருந்து எவ்வளோ நான் தான் சொல்கிறேன், 96லேருந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா படமும் இங்கே பார்த்துருக்கேன். நிறையா தேட்டர் இந்த மாதிரி இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு தேட்டர்லையும் படம் பார்க்குற முதல்லாம் நம்ம இது அப்போ உதயம் தேட்டர்னா இங்கே இந்த ஏரியாவுக்கே டெவலப்மெண்ட்டு உதயம் தேட்டர் தான். நாங்கள் உதயம் தேட்டரில் பார்க்காத படமே கிடையாது. அவ்வளோ படம் பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது, ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லா படமும் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்கூல் கட்டடிச்சுட்டு படம்லாம் பார்த்துருக்கு. ஆனால் இப்போ இடிக்கணும் போது மனசு கேட்கல. காலைல தான் நானே பார்த்தேன். நான் அந்த ஸ்க்ரீன் மட்டும் நல்லா தெரியுது. அது இடிக்காமல் இருந்திருக்கலாம். நல்ல ஏகப்பட்ட பேரோட மெமரிஸ் இருந்திருக்கும். அது நாங்கள் தலை படத்துக்கு தான் போகிறது. நான் இப்போ உள்ள படத்துக்கே தலை படத்துக்கு தான் அதிகமாக போனது. ஆனால் இந்த வாட்டி இந்த படத்துக்கு வர முடியாமல் போய் இதாகாமல் போயிடுச்சு. அதெல்லாம் நல்லா இருக்கும். திருவிழா மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பேனர் எல்லாம் வச்சு பட்டாசு டாஸ்லாம் வெடிச்சு நல்லா இது பண்ணுவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை தேட்டர் இல்லாத பெரிய மெமரிஸ் எல்லாருக்கும் அலைஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஃப்ரெண்டோட மட்டும் தான் பார்த்தோம். இவனோட ரஜினி படம் ஒரே அமக்கலமாக இருக்கும். பேரே வந்து பேர் வாங்கினது அதுதான். ஃபுல்லாக ரெடி உதயம் தேட்டர் சொல்லுவாங்க. மனசு கஷ்டமாக இருக்கு. அவ்வளோ நான் தேட்டு கொஞ்சம் அதனால தான் இருக்கு. நான் வருஷம் வந்துட்டு தேட்டு பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தேன். இல்லை, நான் மதுரை. நான் இங்கே 99ல் இங்கே வந்து ஒரு 2 வருஷம் இருந்தேன். 800 பவுண்டரியில் வேலை பார்த்தேன். இப்போ இங்கே வந்து 1.5 வருஷம் ஆகுது. நான் அந்த அதில் ஊறி போனாலே அது மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அடுக்குமாடின்ற பேரில் இது பண்ணி இதை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதாவது சினிமா தொழில், நானும் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன். அது ஏகப்பட்ட பாதிப்பு. இப்படி தேட்டரில் இது பண்ணிட்டு போகிறேன், யூடியூப் இந்த இது வழியாக போகிற, நெட்ஃப்ளிக்ஸ் வழியாக போகிறேன்னாக்க
நிறைய பேர் சாமானிய மக்கள்லாம் பார்க்க முடியாத ஒன்று, ரொம்ப ரிஸ்கானது. இந்த மாதிரி இதுக்கு வந்து கவர்மெண்ட்டே எதுவும் பண்ணக்கூடாது. நான் வந்துட்டு ரஜினி ஃபேனு. நான் இங்க வந்துட்டு தூளு, 7G ரெயின்போ காலனி, லாஸ்டா விஜய் சேதுபதி ஒரு படம். நான் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் படிக்கும் போது வந்திருக்கேன். ஜாலியாக தான் இருக்கும். 10 பேர் 15 பேர் வருவோம். நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் மிஸ் பண்றோம். எதுவும் பண்ண முடியாது. இப்போ இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடிச்ச உடனே இங்கே தான் படம் பார்த்தேன். இந்த விவேக் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, அந்த படம் இங்கே தான் பார்த்தேன். கல்யாணம் பண்ண உடனே சூப்பராக இருக்கும், மாசாக இருக்கும். இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது, நான் சென்னையில் இங்கே தான் நான் வந்து படம் பார்ப்போம். நான் கொளத்தூர், அதனால இங்கே வந்து படம் பார்ப்பேன் நான். ஆமாம், இல்லை காசிக்கு போவேன். இங்கே வந்து டிக்கெட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். அதெல்லாம் பண்ண காலத்துக்கு அப்படி தான் மாற்றி தான் வரும். அப்படிலாம் நினைக்கிறேன். ஆமாம் நான் அதான் சொல்கிறேன். ஆமாம், நான் டெய்லி தான் பார்த்துக்கிறேன். நான் வந்து கிராமத்தில் கல்யாணம் பண்ணேன். அங்கே தேட்டர் இல்லை. நாங்கள் மெட்ராஸ் வந்தோடனே முதல்ல இங்கே தான் வந்து விஸ்வநாத ராமமூர்த்தின்ற படம் பார்த்தோம். ஆமாம், அதான் ஃபஸ்ட்டு படம் நாங்கள் இங்கே பார்த்தோம். 35 வயசு தீனா பார்த்துருக்கேன். ஜீத் ஃபேன். தீனா பார்த்துருக்கேன். சூப்பராக கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய ட்ரிப் வந்திருக்கிறேன். உதயம் பார்த்துருக்கேன், அப்பு பார்த்துருக்குறேன், தளபதி, குணா. பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குது. கட் அவுட்லாம் எரிச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ். அப்போல்லாம் இது உதயம் தேட்ரு, மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்ரு எல்லாம் ஃபேமஸ். ஆமாம், அங்கே டிக்கெட் கடைகள்லாம் இங்கே வருவோம், இங்கேருந்து அங்கே போவோம். அது இல்லாமல் எங்கெங்கே செலிப்ரேஷன் நல்லா இருக்குன்னு பார்ப்போம். வந்து நம்ம ரஜினி படம், கமல் படம் எல்லாமே செலிப்ரேஷன் நல்லா இருக்கும். படம் வந்து என்ன படம் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பட் படம் பார்த்துருக்கேன். நல்ல சூப்பராக இருந்தது. பில்லர் அப்படின்னாவே உதயம் தேட்டர் அப்படின்றது ஒரு இது வரும். உதயம் தேட்டர்னா ஒரு பில்லர் என்பது ஒரு ஞாபகம் இருக்கு. இப்போ அந்த வடுலாம் மறைஞ்சு கஷ்டமா இருக்கு, மனசு வருத்தம் தான். நான் இப்போ கூட அதை பற்றி நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ உதயம் தேட்டர் இந்த மாதிரி இடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக தான். ஒரு 5-6 படம் பார்த்துருப்பேன். ஆமாம், கொண்டாட்டமாக இருந்துச்சு, நல்லா கொண்டாட்டமாக இருந்துச்சு. பெரும்பாலும் எல்லா படத்துக்கும் எம்ஜிஆர் படம் இருந்தாலும் சரி, எல்லா படத்துக்கும் வரும். ஆமாம், அது வரும்போது அங்கேருந்து வரும்போது யோசனை பண்ணி தான் வந்தேன். இந்த தேட்டரு என்னடா அப்படி போச்சு அப்படின்னு. அவங்கெல்லாம் கொண்டாட்டம், நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ரசிகங்கிற நிலைமைக்குலாம் இல்லை. நம்ம படம் பார்க்க வரோம் சரி.